வீசும் பசுமையான வனத்தில் தாவு என்ற ஒரு மெதுவாக நகரும் ஆமை வாழ்ந்தது. அது அமைதியானதும் சிந்தனை மிக்கவுமான ஒரு நல்ல நண்பன். அதே வனத்தில் சின்ன என்ற கூத்தாடும் கழுகும் இருந்தது. அது மிகவும் வேகமாக பறக்கத் தெரிந்தது. ஆனால் அது எப்போதும் தன்னைத்தான் உயர்வாக நினைத்தது. கழுகு ஆமையிடம் சொன்னது, நீயா மெதுவாகத்தான் நடக்கிறே, நானோ ஒரு நிமிடத்தில் எல்லா மலைகளையும் கடக்க முடியும். ஆமை அமைதியாக சொன்னது, வேகம் இல்லைனா பரவாயில்லை, நம்பிக்கை இருந்தா எதுவும் செய்யலாம். கழுகு சிரித்தது, நீயா நம்பிக்கையா போட்டியா? ஹசீமின் நாட்கள் அடுத்த நாளே வனவாசிகள் அனைவரும் ஒரு பயண போட்டி வைத்தனர். ஆமையும் கழுகும் பங்கேற்றனர். படை கடினமானது, காடு சுரங்கம் மற்றும் மலை. சின்ன ஆரம்பத்தில் பறந்து சென்றது. ஆனால் அது சோர்வடைந்த ஒரு மரத்தில் தூங்கிவிட்டது. மெதுவாகவும் நெஞ்சம் கனிந்தும் தாவு மெதுவாக நகர்ந்தது. ஒவ்வொரு இடத்தையும் சிரமமின்றி கடந்து சென்றது. வழியில் தவிக்கின்ற பிற விலங்குகளுக்கு உதவியும் செய்தது. வனத்தில் உள்ள யாரும் இதை பாராமல் இருக்க முடியவில்லை. வெற்றி யாருக்கு? கழுகு விழித்ததும் ஆமையின் முன்னே வர முடியவில்லை. எல்லாரும் ஆமையின் பொறுமைக்கும் உதவிக்குரிய மனதுக்கும் கை தட்டினர். கழுகு அதை உணர்ந்தது. அது ஆமையிடம் மன்னிப்பும் கேட்டது. நீதான் உண்மையான வெற்றியாளர், நீ மட்டும் இல்ல, உன்னோட நெஞ்சும் வெற்றி அடைச்சிச்சு. கதையின் நெறி, வெற்றி எப்போதும் வேகத்தால் அல்ல, நம்பிக்கையும் நேர்மையும் வழிகாட்டும்.